உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. பல ஏடாகுடமான கேள்விகள் இருந்தாலுமே முதல் கேள்வியாக முதல்ல என்னோட கேள்வியை கேட்டுறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்பது சரி வராது, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை என்று ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில மாணிக்கம் தாக்கூர் அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வார்கள். 2006 இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது, அதை காங்கிரஸ் தவற விட்டது, அதுதான் காங்கிரஸ் செய்த தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல உங்களுடைய பார்வை என்ன? மாணிக் தாக்கூர் சொல்றதுல எனக்கு சில விஷயம் இடிக்குது. உடன்பாடு இல்லையா? மக்கள் முடிவு எடுக்க மாட்டாங்க இதுல. கட்சி நீங்க தான் முடிவு எடுக்கணும். கட்சி விடையும் மக்கள் கட்சிக்குள்ள தேர்ந்தெடுத்துக்கிறது விஷயம் அவங்க பண்ண மாட்டாங்க. கூட்டணி வேணுமா வேணாமா, மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு ஓட்டு வாங்கி அப்புறம் முடிவு எடுக்க. ஒருவேளை அதுக்கு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணுமா வேணாமான்னு முடிவு எடுப்பாங்களான்னு சொல்ல வராரு. அது இல்லை, அது நீங்க சொல்ற விதம் வேற. முதல்ல நீங்க முடிவு எடுங்க, இருக்கணுமா வேணாமா. 2006 வாய்ப்பு இருந்தது, தவற விட்டோம் அப்படின்னு தான் தெரிஞ்சு போன ஊரறிஞ்ச விஷயம். அது போனது இனிமேல் வரப்போறதில்ல. இனி வரும் காலத்தில் அப்படின்றதுக்கு இப்போ ஒரு உதாரணமாக இருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் மேலிட பொறுப்பாளர் 2 மாதமாக பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் கீழ்மட்ட அளவிலே பதில் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலினே வெளிப்படையாக ஒரு பிரதான ஒரு விவாதத்தில் கலந்துட்டு பேசும்போது, கூட்டணிக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது வாய்ப்பே இல்லை, ஒத்து வராதுன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு ஒத்து வரணுமா வரக்கூடாதாவா ஒரே கேள்வி. அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயும் அந்த கதவை தட்டணுமா இல்லை உள்ள போய் உக்காந்துக்கலாமா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இனி பேசிட்டு இருக்க முடியாது. கதவு தட்டணும்னு நான் ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கார்ட்டூன் பார்த்தீங்களா? ஆமா, இவர் காங்கிரஸ் ரா பிச்சைக்காரனா வேஷம் போட்டு திமுக வாசல் சாமி இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க, நான் அடுத்த வீட்டுக்கு போகணும். பக்கத்தில் பெயிண்ட் அடிச்சது எந்த கட்சி? அது தமிழக வெற்றி கழகம். டிவிக்கு பெயிண்ட் அடிச்சு வீடு இருக்குது. திமுக பெயிண்ட் அடிச்சு வீட்டில் கத்திட்டு இருக்கிறாரு, பையெல்லாம் போட்டுக்கணும். பின்னாடி பேச்சுவார்த்தை படிக்கிற பேப்பர், கை சின்னத்துக்கு பேச்சுவார்த்தை படிக்கிற மாதிரி காட்டுனது காங்கிரஸை கொச்சப்படுத்தி போட்டிருக்கிற காட்டு. எது எப்படி இருந்தாலும் வெளிப்படையாக இன்று முடிஞ்சிச்சு, ஃபைனல். அவர் சொன்னாரா நாங்கள் ஏற்க மாட்டோம், இவர் சொன்னாரா நாங்கள் ஏற்க மாட்டோம், கீழ்மட்ட தலைவர்கள் சொன்னாங்க, கட்சி தலைமை சொல்லட்டும், ஸ்டாலினே சொல்லிட்டார், முடிஞ்சு. இனிமே இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற விவாதமே இல்லை, வராது. நெக்ஸ்ட் இதான், நெக்ஸ்ட் தாவேக்காவா, அதுதான் இல்லது நீங்க வேற எங்களுக்கு பரவாயில்ல, மானம் போனாலும் பரவாயில்ல, மரியாதை போனாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் திமுக கூட தான் கூட்டணியா அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடுங்க. அவ்வளோ இன்னைக்கு பொழுதுக்குள்ள முடிவு நீங்கள் எடுத்துடணும். சரி, ஆனால் அதில் பதில் இருக்குது. வேற என்ன ஆப்ஷன் இல்லை? அண்ணன் சீமான் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புகள் கூட சொல்லியிருந்தாரு, காங்கிரஸ் தாவேக்காவை வைத்து கொண்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கு திமுகட்ட, அதை உடைக்கணும்ன்றதுக்கு தான் காங்கிரஸ் காலை உடைச்சிருக்கிறாரு இப்போ ஸ்டாலின் அவர்கள். ரைட், சும்மா எங்களை வச்சுக்கிட்டாங்க பேரம் பேசிட்டுலாம். நெக்ஸ்ட் இல்லை, இதுதான் இனிமே இல்லை, போகிறதுனா போய்க்க விருப்பம் இருந்தாரு, இல்லைன்னா கிளம்புன்றார் சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சு. இந்த லாபிலாம் அந்த சீட் ஷேரிங் அதிகப்படுத்துறது, இந்த வேலைக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. நேராக ஒன்று அங்கே இல்லை இங்கே. இப்போ இங்கே இல்லைன்றதை நான் சொல்லிட்டேன், போ அங்கே போய் கேட்டுக்கோ. இது தொடர்பான ஒரு கேள்வி துறையூரிலிருந்து மாணிக்கம். ஐயா வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த முறை உடையும் என்று சொன்னீங்க, ஆனா எங்களுக்குள் எந்த குழப்பமும் இல்லை, கூட்டணி பலமாக தான் இருக்குது என்று முதலமைச்சர் சொல்றாரு. அதுபோக தேமுதிக இன்னும் கூட்டணியை அறிவிக்காம இருக்காங்களே, என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க ஐயா? இப்பதான் சொல்லிட்டாரு. இது நேத்து எங்களுக்குள்ள எந்த கூட்டணி குழப்பமும் இல்லை என்று சொன்னது முதலமைச்சர் அவர்கள் நேத்து. இன்னைக்கு நின்றுட்டாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஒத்து வராது, கூட்டணி ஆட்சியில் ஒத்து வராதுப்பா, ஆட்சியில பங்குன்றது ஒத்து வராதுன்ட்டாரு, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி அது உடையிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. இதை தாண்டி ஒன்று நடக்கணும்னாக்கா திரும்பவும் காங்கிரஸ் எங்களுடைய இந்த வீரவசனம்லாம் நாங்கள் சும்மாங்கிட்டையும் பண்ணோம் சார், வேறு வழியில் நீங்கள் கொடுக்குறத கூட நாங்கள் வாங்கிக்கிறோன்னு நாங்கள் போகணும். இல்லை அம்மையார் அக்கா கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, காங்கிரஸில் இருக்கக்கூடிய யார் சொன்னாலும் போய் எல்லாத்துக்கும் நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய வேலை இல்லை, மேலிடத்தில் தலைமையிடம் பேசியாச்சு, எங்கள் கூட்டணி இணக்கமாக தான் இருக்குது, பேச்சுவார்த்தை இன்னும் சில நாள்கள் ஆரம்பிக்கும், வேறு வழியில். அப்போ நீங்கள் உங்கள் சீட்ஸை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது இல்லாமல் வழக்கம் போல காங்கிரஸும் ஒரு அடிமை கூட்டத்தில் ஒன்று அப்படின்னு சேர்த்துக்கிறதுல நீ உடன்பட்டாங்கன்னு அர்த்தம். தலைமையோட பேசி தலைமையோட பேசி இல்லைனாக்கா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்ல.
இப்போ காங்கிரஸ் என்ன செய்ய போகுது, கண்டினியூ பண்ணுறதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பழையபடி வாக்கு அளிக்க மாட்டாங்க காங்கிரஸ். ஏற்கனவே அந்த மாதிரி ஒன்று நடந்தது. திமுக பழி வாங்கிச்சு அப்போ. என்னன்னா மேலே கத்தியை வச்சுக்கிட்டு, மேலே சிபிஐ ரேடி வச்சுக்கிட்டு கீழே கத்தியை வச்சு 60 சீட்டுக்கிட்ட வாங்க. 2011 தேர்தலில் எத்தனை தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சது? எதுவுமே ஜெயிக்கல. இப்போ 4 பகுதி மட்டும் சீமான் பிரச்சாரத்துக்கு போகாத பகுதி அது. மீது எல்லா இடத்துலையுமே தோற்று போச்சு. காரணம் அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா திமுக காரர்கள் போதிய அளவு ஒத்துழைப்பு கொடுக்குற காங்கிரஸுக்கு. ஏன்னா இந்த வச்சு கழுத்தில் கத்தி வச்ச மாதிரி மிரட்டி பேரம் பேசுனது கருணாநிதிக்கு பெரிய வெறுப்பு. அந்த வெறுப்பு தான் கிரவுண்டில் எதிரொலிச்சுது. இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சும்மா இருந்த சங்கெல்லாம் ஊண்டி கடுத்த ஆண்டின்ற மாதிரி நீ சும்மா இல்லாமல் நீ எல்லாரையும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குன்னு ஒரு ஆசை காட்டி தூண்டி இவ்வளோ பண்ணிட்ட காங்கிரஸ். ஓட்டு இப்போ எலெக்ஷனில் நீ வருவல, நாங்கள் கொண்டு வந்தால் தானே நீ எம்எல்ஏ, ரைட்டு, உனக்கு தனியாலாம் வர முடியாத பார்க்கலாம் அப்படின்னு உள்ள நினச்சிட்டு வேலை செஞ்சானா எப்படி இருக்கும்? இதே நினைப்போட காங்கிரஸ் வேலை செஞ்சா வந்து நீ எவ்வளோ என்ன அவமானப்படுத்தினால டெல்லியில் தான் முடிவு எடுக்கணும். டெல்லி வந்து ஒன்று ஜெயிக்க வச்சுட்டு போட்டோம், பார்த்துக்கலாம். சரி, இப்படி மாறி மாறி 2 பேரும் முடிவெடுத்தாங்கன்னா இவங்களை ஜெயிக்க வைக்க இவங்களும் முடியாது, அவங்களாலையும் முடியாது, 2 பேருமே அவுட் ஆயிருமே. ஆமாம், நடக்கிறது அது நடக்கும் தான். அது இது எப்படி ஒரு தலைமை விரும்பும்? அது விரும்பும் தான். அப்புறம் நீங்கள் டெல்லியிலே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ்? எல்லாம் உனக்கு நான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டா இருக்குது. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதுல முதல்ல தொடக்கத்தில் காங்கிரஸ் தான் உறுதியாக இருந்தது. மாநிலத்தின் பேரில் கட்சியை தொடங்கணும்னு தான் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர பிரதேச கமிட்டி, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி, நீங்கள் மாநில மொழி வழி மாநில பேரில் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க கட்சியை, புரியுதில்ல? அப்புறம் அந்த உரிமைன்னு ஒன்று இருக்குது, அவங்க முடிவெடுத்து அவங்க வரட்டும். நீ உட்காந்து டெல்லியில் முடிவெடுக்க போய் ஒன்று நீ முடிவெடுக்காமல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து சுயமாக சிந்தித்து அவங்க யாரோட கூட்டணும், அவங்க யாரோட முடிவெடுக்கிறதா கட்சி நிற்க இந்த அளவுக்கு பின்னுக்கு போயிருக்காது. 96 எதுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? மூப்பனார் ஏன் வெளியே போனார்? மக்கள் மேலே அதிமுக மேலே கடும் அதிருப்தியாக கூட்டணி வைக்கக்கூடாதுன்றலாம் முடியாதுன்னு நீங்கள் நரசிம்மராமன் சொன்னார்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சுங்க. ஊற்றிச்சா காங்கிரஸ் அன்னைக்கு? தமிழ் மாநில காங்கிரஸ் தானே அதிகமாக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாகவே இருந்தது. மம்தா பானர்ஜி காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன எத்தனை பேர் இன்றைக்கி அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க? நீ வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமைகளோட உட்காந்து பேசுங்க, நீங்கள் முடிவெடுங்க. அதை விட்டு நாங்கள் டெல்லியிலே பேசிக்கோன்னு கனிமொழி சொல்கிறாங்க. டெல்லியில் பேசுறது நான் ஏன் உனக்கு வேலை செய்யணும்னு உட்காருவானா மாட்டானா? நல்ல காங்கிரஸ்காரன். இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சரி, ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் ஐயா அவர்கள் திமுகவினுடைய வாய்ஸாக இன்று பிரதிபலிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியில் குழு தொடங்கிட்டாங்க, சரி, ஆனால் திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் குழு தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளே எங்களை வந்து எங்கள்கிட்ட பேசலை, எங்கள்கிட்ட குழு அனுப்பலை அப்படின்னு இவங்க சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு காங்கிரஸ் இது மேலே எந்த நியாயமும் இல்லை அப்படின்னு ஐயா சண்முகம் ஐயா பதில் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட காங்கிரஸை விளக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களே இன்னும் இவங்கெல்லாம் சேர்த்துட்டு. தேமுதிக உள்ள கூப்பிட்டுக்கலாம், மருத்துவர் ராமதாஸ் உள்ள கூப்பிட்டுக்கலாம், காங்கிரஸ் எடுத்தா அது நிரப்பிடும். புரியுதில்ல உங்களுக்கு? அங்கே கொடுக்க வேண்டிய சீட்டில் பங்கு எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. சீட்டும் பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் திருப்தியாக கொடுத்து 6ன்றது 8 ஆகும். ஆமாம், புரியுதில்ல? இவங்க ஒண்டி வந்து இப்போ பேரம் பேசி கிட்டத்தட்ட 40, 30, 35 அப்படின்ற மாதிரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ. எல்லாரையும் அனுப்பிட்டு திருப்தியாக கொடுக்கலாம். தேமுதிகவுக்கு 10 வச்சுக்கோ, 5 வச்சுக்கோ, இந்த பாமகவுக்கு ஒரு 8 10 வச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் 6 தானே முன்னாடி, இப்போ 10 கூட வச்சு பிரிச்சுக்கலாமே ஒரு 60. காங்கிரஸ் தானே தலைவலி. ரைட். காங்கிரஸுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ போகும் மிஞ்சி போனாக்கா? ஒரு 10 வருமா? இல்லை, அவ்வளோலாம் அவங்களுக்கு கூட்டணியோட சேர்த்து இல்லை. அவங்க காங்கிரஸுடைய செல்வாக்கு 3-4% இருந்தாங்க. தேமுதிகவும் பாமகவும் இணைஞ்சு உள்ளே வரும்போது அதனுடைய இடத்த வந்து அவங்க நிரப்பிடுவாங்களே அப்படின்ற ஒரு நம்பிக்கை அறிவாலயத்துக்கு இருக்குது. அதை மறைமுகமாக சண்முகம் தோழர் வந்து திமுக மேலிடம் இல்லாமல் இவர் இந்த கட்சி விவகாரத்துக்குள்ளே தலையிட மாட்டார். நல்ல பண்பாளராக தோழர், படித்தவர், நல்ல அனுபவம் அவருக்கு. அந்த கட்சி கூட்டணி விவகாரமாக அவர் அவளெல்லாம் அவசரப்பட்டு பேச மாட்டார். அதனால் அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறார் என்றால் திமுக முடிவு எடுத்துருச்சுன்னு அர்த்தம். வெளியில் போயிடு, காங்கிரஸ் வெளியில் போயிட்டோம். இவருக்கு அதில் கொஞ்சம் சந்தோஷம். வெளியில் போயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கிடைக்கும்ல, பங்கு அதிகமாக. ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் வந்து மார்க்ஸை வந்து வளர்க்கணுமா இல்லையா? ஆமாம், இப்போ சிலை திறந்திருக்காங்க. அதில் ஆர்வம் காட்டுறார் தோழர் சண்முகம். உலகத்தின் மிகப்பெரிய ஒரு தகுதியான ஒரே ஒரு நபர் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மார்க்ஸோட சிலையை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு தகுதியுள்ள ஒரு மனிதர் அப்படின்ற அளவுக்கு அவங்க தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. அந்த மார்க்சியத்தை தமிழ்நாட்டில் வளர்க்கணும் அப்படின்னாக்கா, புரியுதில்ல? சரி, இல்லை நான் சொல்கிறேன், அந்த மார்க்சியத்தை தமிழ்நாட்டை கால் மார்க்ஸ் வளர்க்கணும்னா இங்கே இந்த ஸ்டாலின் வேணுமா? இந்த ஸ்டாலின் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இருக்கலாம். அதனால காங்கிரஸ் நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னு முதல்ல பேசவே கூடாது. சரி,
குழுவே அமைக்கல, நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்பட்டுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அது உங்கள் கூட்டணி கட்சி தானே, அட்வைஸ் பண்றாரு ஒரு பெரியவர். அவசரப்பட்டு விமர்சிக்க கூடாது. விமர்சிக்கிறீங்கன்னா சம்திங் ராங் ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாம், நாளைக்கு தெரிஞ்சிடும். சரி, தேமுதிகவோட ஸ்ட்ராட்டஜி தான் என்ன சார்? தேமுதிக அது எந்த காலகட்டத்திலுமே வந்துட்டு இந்த பக்கம் ஒரே பலகை இருக்கும், இந்த பக்கம் எட்டி பார்த்து அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், இப்படி இந்த பக்கம் எட்டி பார்த்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அது ஊருக்கே தெரிஞ்சிடும். ஊரறிந்த சந்தர்ப்பவாத கட்சி தான் தேமுதிக. கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை என் கட்சி பிழைக்கணும், அதான் ஒரு விஷயம். என் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணும். இப்போ அதிமுகவில் பேசி பார்க்குறப்ப சில அதிக டிமாண்ட்ன்றப்ப அவங்க சரி போனால் போட்டுன்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் நிறைய அதிமுகவுக்கு இருக்குது, பார்த்துக்கலாம். பாஜக சில ஸ்ட்ராட்டஜிக்கு எடுக்குது, அதிமுக சிலது எடுக்குது, பார்த்துக்கலாம். இவங்களை விட்டுடுவோம் நம்ம அப்படின்னு இருக்காங்க. இப்போ திமுகவை நோக்கி நகர்றது. காங்கிரஸ் வந்துருச்சுனாக்கா அந்த இடத்துல அடுத்த விஷயம் உங்களுக்கு இருக்குது இல்லை? சரி, சர்க்கரை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. சரி, சர்க்கரை கிடைக்கலன்னா இழுப்பப்பூவே அது கொஞ்சம் தித்திக்கும், தெரியும் இல்லைங்க? தாவேக்கா இருக்குன்றீங்களா? அதுதான் எது தாவேக்கா இருக்குன்றீங்களா? யாருக்கு? காங்கிரஸுக்கு தாவே இருக்கா இருக்கு. நான் சொல்ல வர்றது தேமுதிக விஷயத்தை பேசிட்டு தேமுதிகவுக்கு இந்த பக்கம் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறவங்க இப்போ இங்கே அதிமுகவில் கிட்டத்தட்ட இல்லை, டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னு ஒதுக்கிட்டாங்கன்னு இப்போ திமுகவுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற நிலைமை தான் அவங்க நிலைமை இருக்குது. அதனால் அது ஒன்றும் பேச்சுவார்த்தையில் கை தேர்ந்த ஒரு அனுபவம்லாம் இல்லை, கொள்கையும் கிடையாது. எங்கே சீட் அவங்க கேட்குறது ஓரளவுக்கு கிடைக்குதோ போயிடலான்ற நிலைக்கு தான் இருக்காங்க. காங்கிரஸ் வெளியேறினால் அவங்களுக்கு வாழ்வு, சரி, இல்லைன்னா சங்கடம் தான். ஒரு நேயரோட கேள்வி, திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்களே, இது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவருடைய பெயர் செல்வ ஸ்டாலின் கொரடாச்சேரி. வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் நடந்தது அப்படின்னு பார்க்குறப்ப பாஜக திமுக மறைமுக கூட்டணி தான். கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. நான் இல்லை, இன்ன வரைக்கும் பாரதிய இடி ரைடு என்னென்னவோ வந்துச்சு, இந்த நடவடிக்கையும் இல்லையா? எல்லா மாநிலத்திலையும் நிறைய விஐபிலாம் தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் மாட்டவே. திமுக ஸ்ட்ராங்காக இருக்கா? புனிதர்கள் இருந்துட்டு ஸ்ட்ராங் இல்லை, பேர அரசியல் தான். பேரம் ஸ்ட்ராங். எப்பவுமே பேரம் காம்ப்ரமைஸ், சமரசம். ஸ்ட்ராங்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, அப்படிலாம் நீங்கள் சொல்லிக்காதீங்க அப்படின்னு வெளியில் சொல்லிப்பாங்க, ஆனால் ஸ்ட்ராங் ஒன்றுமே கிடையாது. எங்கள் மேலே கையை வைக்க முடியாது அப்படிலாம் இல்லை. கொள்கை கோட்பாடு எதுவுமே தூக்கி தூர போட்டுட்டு இந்திரா காந்திகிட்ட எப்படி சரணடைஞ்சாங்களோ புரியுதில்ல, அது போல தான் இங்கேயும். நேற்று வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாம் சொகுசாக இருந்துட்டு காலமும் சூழலும் மாறப்போது இனிமேல் அந்த கப்பல் நமக்கு பயணிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு டக்குன்னு இந்துத்துவா இருக்குது பாஜக கூட சொல்லிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு ஒரு 10 வருஷம் ட்ராவல் பண்ணது இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கொள்கை கோட்பாடு இல்லை, சந்தர்ப்பவாதம். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தன்னை தக்க வச்சு கொள்றதுக்கு செய்ய வேண்டியதுதான். இதில் இங்கேன்னா நான் இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் வலுவாக என்ன எதிர்த்தீங்க? ராவணாவில் பல முறை நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி உங்களை மறைமுகமாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது, மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த தேர்தலில் இப்படிலாம் செய்து தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்றத்தினுடைய சப்போர்ட்டு உங்ககிட்டருந்து எனக்கு வேணும். அது வரைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். எம்பி ஆதரவு தான் டெல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம். எதனா சிக்கலாச்சுனாக்கா இப்போ சந்திரபாபு நாயுடும் இன்னொருத்தரும் நவீனும் 2 பேரும் ஆதரவில் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் பிரச்சனை ரொம்ப அழுத்தம் கொடுத்து விலகிற நேரத்தில் இவங்க போய் கூட நின்றுப்பாங்க. அதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் இன்னும் இவ்வளோ புகார், நீங்கள் தான் ரெய்டு அடிச்சிங்க, நீங்கள் தான் இது பண்ணுங்க, எல்லாம் புனிதர்களாக சுற்றுறாங்க, ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? அதனால் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த தேர்தலில் கூட அந்த கட்சி ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வருது. ஆனால் உள்ளடி வேலை செஞ்சு திமுக ஜெயிச்சிருமோன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதிமுகவோட நிலைமை என்ன? கூட்டணி வச்சிருக்காங்க, இந்த ஒரு கட்சி தான் இருக்குது. அப்புறமா நம்ம வேலை செய்துக்கிட்டு நெருக்கத்தில் வழக்குகள்லாம் டக்குன்னு பாய்ச்சி உள்ளே கொண்டு வந்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இது கடைசியாக எப்படி வேணாலும் சமரசம் பண்ணிட்டு எப்படி வேணாலும் காலில் விழுந்துட்டு போகிற கட்சின்னு அவங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் யாரை எதிர்த்து மத்திய அரசில் யாரை எதிர்த்து போர் புரிந்தார்கள்? எப்பவுமே இல்லாமல் செல்வி ஜெயலலிதா இருந்தப்பவும் ஆர்எஸ்எஸ்க்கு தடை நீதிமன்றம் இருந்தது, தடையை உடைக்கணும்னு போனாங்க, நீதிமன்றம் சொன்னிச்சு நடைமுறைப்படுத்தலாம். ஆனால் இவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்களா? கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு. இப்போ எத்தனை தமிழர்கள் நலம் சார்ந்து எத்தனை விஷயங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு எதனா நடைமுறைப்படுத்திருக்காங்களா? இல்லை. ஆர்எஸ்எஸ் கொண்டு கோர்ட் உத்தரவு நடைமுறைப்படுத்தி ஆகணும்னு நீங்கள் அந்த ஊர்வலத்துக்கு அனுமதிச்சிங்க எப்படி? அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த தோழர் சொல்கிறது கிட்டத்தட்ட அதுதான் இருக்குது. ஆனால் நெருக்கத்தில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியும், கட்டாயம் பார்க்கலாம். அடுத்த கேள்வி, பண மதிப்பிழப்பு 50 நாளில் சொர்க்கம், தீவிரவாதம் ஒழிந்துவிடும் ஒரு பக்கம்,
நாங்கள் வந்தவுடன் மதுபோதை இல்லாமல் மதுக்கடைகளை மூடிவிடுவோம் என்றவர்கள் ஒருபுறம். இது போன்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை பாஜக மற்றும் திமுகவினால் மக்களுக்கு வழங்கப்பட்டது. எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இருந்தும் இந்த ஆட்சியாளர்களுக்கு திரும்ப திரும்ப வாக்களிக்கிறார்களே மக்கள், அவர்களை என்னவென்று சொல்வது என்று கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேட்டிருக்கிறார். எங்கேருந்து கேட்டிருக்காரு? ஊர் பேரை போடாமல் அடுத்த முறை அவர் போடட்டும் ஊர் பேரை. என்னென்னா, மக்கள் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும்னு அவங்களே முடிவு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. இவர்கள் இப்படித்தான் நாட்டுக்கு நல்லாவே தெரியுது. இந்த கட்சிகள் எல்லாமே வாக்குறுதி கொடுக்கறது ஒன்று, செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. ஆயிரம் இருந்தாலும் மாநில நலன்னு ஒன்று இருக்குது, மாநிலத்துக்கான திட்டங்கள்னு இருக்குது, அதுக்கு ஒதுக்க வேண்டிய நிதின்னு இருக்குது. நாம இப்படி நிறுத்தலாமான்ற கேள்வி பாஜகவுக்கும் வரணும். நமக்கு ஆகாமல் இருக்கிற ஒரு கட்சி அப்படின்றதுக்குன்னா, ஆகலைன்னா நடவடிக்கை எடுத்துட்டு எவ்வளோ வழக்கு வந்திருக்குது, ஒன்றில் கூட நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அதை காரணம் காட்டி நீ நிதியும் அனுப்பாமல் இருக்கிற இந்த கட்சி நமக்கு ஆகாத கட்சின்ற பேரில் நிதியும் அனுப்பாமல் இருக்கிற ஒரு உள்ள அரசியல் நீங்கள் செய்கிற அழுத்தம் கொடுக்குறீங்க. திமுகவுக்கு இதை செய்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. ரெண்டு பேருமே நீங்கள் சேர்ந்து ஊரறிய உலகறிய மத்திய மாநில ஆளுங்கட்சிகள் ஒரு ஏமாத்து வேலையை செய்கிறீங்க. நல்லா தெரியும். நீ இப்படி சொல்லு, நான் அப்படி சொல்கிறேன், ரெண்டு பேருமே அரசியல் பண்ணிப்போன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதுதான் இதுக்கு முந்தின கேள்வியாளர் கேட்டது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்குதா அப்படின்னு. நான் இது எப்போவே முகநூலில் எழுதிட்டு இருக்கிறோம், ராமநாவலையும் சொல்கிறோம். திமுகவுக்கு அதிகமாக ஆட்டம் காண்றப்பெல்லாம் பாஜக வந்து முட்டு கொடுத்து தாங்கி பிடிக்கும். பாஜகவுக்கு அதிகம் ஆட்டம் காண்றப்ப திமுக போய் முட்டு கொடுத்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும். புரியுதுல உங்களுக்கு? போன தேர்தலில் சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு சனாதன விஷயத்தை கிளப்பணும்? திருமாவளவனும் உதயநிதியும் நாட்டில் அது எவ்வளோ எதிரொலிச்சு எவ்வளோ பின்னுக்கு போச்சு காங்கிரஸ். ஆமாம், சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அந்த வேலையெல்லாம் நாங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு சிறப்பாக செய்வோம். உங்களுக்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது ஒரு இது அரசியல் இதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து இருப்போம், நாளைக்கு மறைமுகம் பின்னாடி கை கொடுத்து போயிட்டே இருப்போம். நீங்கள் என் மேலே நடவடிக்கை எடுத்து எனக்கு குடும்ப சொத்தில் நீங்கள் கையை வைக்காமல் இருந்தால் போதும். நாட்டு மக்கள் நாசமாக போனால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட ஒரு கொள்கையாக வச்சுட்டு இருக்கிற கட்சி இது. அதனால் இவர்களுக்கு இந்த பதிலை தான் சொல்ல முடியும். மக்கள் தான் ஓட்டு போட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கணும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அப்படின்னு. இப்போ என்னுடைய கேள்வி ஐயா, பாமக யாருக்கு சொந்தம் அப்படின்ற வழக்கு நேற்று நடைபெற்றது. அதில் அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு தான் கட்சியும் கட்சி சின்னமும். ஏன்னா 2026 வரைக்குமே இவர் தான் தலைவர் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அதன்படி அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஐயா பெரியவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் புதிய கட்சியை துவக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காராம். இது எந்த வகையில் பலன் தரும் அவருக்கு? சொல்லப்படுது அப்பீல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேல்முறையீடு. ஆனால் கால அவகாசம் குறுகி இருக்கு. இந்த நேரத்தில் ஒன்று நீங்கள் அதை வந்து நிறுத்தி வச்சுட்டு வழக்கு முடித்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்றப்ப ரெண்டுக்குமே பாதிப்பாக வரும். மேல்முறையீடு உடனே எடுத்துக்கிட்டு இவங்க பக்கம் விசாரித்து கொடுப்பாங்களான்றதுன்னு தெரியாது. அதனால் அவர் மாற்று ஏற்பாடாக வேற ஒரு கட்சி தொடங்குறதுன்றது சாத்தியமானு தெரியல. கட்சி தொடங்கினது அவர் ஊரா தெருவா சொன்ன மாதிரி வந்துட்டு கையில் காசு இல்லாமல் பேருந்துலையும் மற்ற நண்பர்களுடைய கார்லையும் போயிட்டாங்க, காலனா அரையனா அப்படின்னு சேர்த்து கட்சியை வளர்த்தது அவரு. இன்னைக்கு அவர் கட்சி மகன்கிட்ட தான் போயிருக்குது. இருந்தாலும் அங்கே ஒரு சுய தன்மானம் வந்து இருக்கும்ல, ஈகோ. புரியுதுல்ல? ஈகோ இல்லை, அது வந்து ஒரு இது சொல்கிறது, நம்ம கட்சி அவன் எடுத்துக்கிட்டால் நம்ம விட்டு கொடுத்துருதான்னு ஒரு எண்ணம் வரும். இருந்தாலும் இப்போ வேறு வழியில் நம்மளை தக்காத்துக்கிட்டு நம்ம போய் உக்காந்துட்டோம்னா போயிடுமே அப்படின்னு வேறு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் வேறு கட்சி உருவாக்குறதுக்கு அவர் மனசு ஒத்துக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ ஐயா பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுக்குவீங்க, கரெக்டாக ஒரு உதாரணத்துக்கு. ஆமாம், உதாரணத்துக்கு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி பதிவு பண்ணுறீங்க. இருந்தாலும் அந்த கட்சி அந்த பேர் அதானே நீங்கள். ஆமாம், அதுக்காக தானே இவ்வளோ பாடுபட்டது, இவ்வளோ உயிர் பலி, இவ்வளோ சிறை வாழ்க்கை, இவ்வளோ வழக்கு எல்லாம் நடந்துருக்குது. அது அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் வந்து ஐயான்னு ஒன்று சேர்த்துக்கிட்டு தான் கொண்டுட்டு போகணுமா, அந்த கேள்வி வரும். அதனால் அவருடைய படத்தை போட்டு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுன்னு கொடி கொண்டுட்டு போனால் அந்த மக்கள் நமக்காக ஒரு இவ்வளோ பாடுபட்டுக்கிறாரு, உழைச்சிருக்கிறாரு, பிரச்சனைகளை சந்திச்சுக்கிறாரு, சிறைக்கு போயிருக்கிறாரு, பழிவாங்கப்பட்டிருக்கிறாரு அதிமுகவில், இப்படி இப்போ காரணங்களை சொல்லி திமுகவிலையும் பழிவாங்கப்பட்டிருக்கிறாரு, அவமானப்பட்டிருக்கிறாரு, இவர் ஐயா விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்பிக்கையில் ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதுதான் அது. ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திக்கிறதுக்கான கேள்வி. ஆமாம், இது எல்லாமே என்னோட கேளுங்க. அதான் தொடர்ச்சியாக அப்படியே அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்வது, அவர் இப்படி செய்து கொண்டிருப்பதாக தகவல் இருக்கு. அவர் ஒரு புதிய கட்சியை தொடங்கி பதிவு செய்து அதன் மூலயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு சீட்டோ 1-2 சீட்டோ வாங்கி உசிலம்பட்டி தொகுதியில் குறிப்பாக அவர் போட்டியிட போவதாக தகவல் வருது.
எப்படி இருந்தாலும் ஓடுற குதிரை வட்டத்து கிரவுண்டுக்குள்ளே தான் ஓடினா நல்லது தானே. ஆமா ஆமா. கிரவுண்டுக்கு வெளியில் போச்சுனாக்கா அது ஆபத்து. கிரவுண்டுக்கு நல்லது இல்லைல்ல. 2 பேருக்கு ஆபத்தாயிரும். புரியல. அது அவங்க வந்து அதை கூட்டணி புது கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, ஆரம்பிச்சுட்டு யார் கூட கூட்டணி வைப்பாங்க? திமுக கூட வைக்கல. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தொகுதியை கேட்டு வாங்குவாங்க. அந்த கோட்டால எப்படி இருந்தாலும் இந்த அதிமுக ஓட்டு, அவங்க சார்பான ஓட்டு அந்த அதிமுக கட்சி கூட்டணிக்கு தான் வந்துடும். ஆக வெற்றி பெற போவது அவர்கள் தான். அந்த நோக்கம் ஓட்டு செதறக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை அழுத்தம் கொடுத்துருக்கலாம். சரி, இவங்களுக்கு எடப்பாடி கூட வந்து இணைவதில் ஒரு ஈகோ. அதுதான் இப்போ அமமுக வந்து அவர் தனியாக கட்சி தொடங்கி நடத்திட்டு தேர்தலை சந்திச்சாரு. அதனால அவர் ரெட்டலை சின்னத்தில் நிற்க வாய்ப்பு இல்லை, குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். இந்த அம்மா எதுவும் கட்சி எதுவும் தொடங்கலை, ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. அப்போ ரெட்டலையில் நிற்கிறதுல கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறதுல என்ன? அது ஈகோ. நம்ம தான் பார்த்து கொடுத்தோம், ஒரு ஈகோ இருக்குது அவங்களுக்குள்ள. நம்ம பார்த்து கொடுத்தோம், காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார், ஊரறிய நடந்தது. அவரும் சொல்லிட்டார், அதில் ஒன்றும் தப்பாலாம் அவரும் சொல்லலை. நிறைய நடந்து போச்சு. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தையை அடிக்கடி வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நேரடியாக போயிட்டு அவர் கையெழுத்து போட்டு அவருக்கு கீழே நம்ம வந்து நிற்கிறதா அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்குமா அவங்களுக்கு. அதனால் தனியான ஒரு கட்சி அப்படின்னு வந்துட்டு எப்படி இருந்தாலும் அந்த வாக்குகள் இங்கே தானே விழும். அந்த தொகுதியில் வந்து எல்லாருமே சேர்ந்து அவங்கள வெற்றி பெற வைப்பாங்க. கரெக்டா? ஆமாம் ஆமாம். எப்படி அந்த இடத்துல திரும்ப அதிமுக நிற்காது, பாஜக நிற்காது. பாஜக சார்பாக சசிகலா நிற்பாங்க, அதிமுக ஆக நிற்காது. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஓட்டு போடணும்பா அப்படின்னு அந்த கட்சிக்காரன் நினைப்பாங்கல்ல. கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக வந்துடுவாங்க. காலம் சூழல் பிறகு வேற மாதிரி மாறுதா, அது வேற அரசியல். அது சரி, அது நான் இப்போ சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அந்த அவங்க வெறுமனே இருந்துக்கிட்டு ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளர் இருக்காங்களா, அந்த வாக்கு யாருக்கு போடுவாங்க? அவங்களுக்கு தான் போடுவாங்க. வெளியிலவே இருந்துடுறாங்க. வெளியில இருந்தாலும் புறக்கணிச்சிருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைனாக்கா வேற வழியில் சரி அம்மா இல்லாமல் போனாலும் அதிமுகவுக்கு போடுவோம்னு போடுவாங்க. அதிமுக தான். இப்போ அவங்களே நின்றுட்டாங்கனாக்கா உள்ளார ஒன்று சந்தோஷமா நடக்கும் அந்த வேலை. இல்லை, இப்போ அதாவது கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்ததுக்கு பிறகு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, ஒரு 4 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ தேர்தல் எதையும் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குல்ல. ஆமாம், கட்சி அரசியல் எதுவுமே நிற்கக்கூடாது இருக்குன்னு இருக்குது. அதனால இப்படி ஒரு ஆதரவு முடிவு எடுத்துட்டாங்கனாக்கா, ஆதரிக்கிறேன்னு எடுத்துட்டாக்கா தான் சார்பாக கூட ஒருத்தர் நிற்க வைக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த வாக்கு சிதையக்கூடாது, இந்த கூட்டணிக்கு போகணும், அதான் அவங்க நோக்கமாக இருக்கலாம். சரி, புரியுதுல உங்களுக்கு? இப்படி பல கேள்விகளுக்கு இந்த வாக்கு வெளியில் போயிடக்கூடாது தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குது. அதிமுக செங்கோட்டையன் மட்டும்தான் போய் மாட்டிக்கிட்டார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரோட முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் உள்ளே வரணும்னு அவர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னாரோ எல்லாம் வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட கூட்டணிக்குள்ளேயே வந்துட்டாங்க. இப்போ அவர் இல்லை, இதுதான் காலத்தினுடைய கோலம். போக போக அவரும் அடிபட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை சசிகலாமா சொன்னாங்கன்னு இங்கே கூட வந்துடுவார். சரி, கூட்டணிக்குள்ளே தேர்தல் முடிஞ்சா தெரிஞ்சிடும். அதிமுக ஓட்டு செதறாமல் இருப்பதற்கான ஒரு யுத்தியில் இது ஒரு யுத்தி. அந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரிங்க. அடுத்து தவசி பெருமாள், தஞ்சை மாவட்டம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிவித்ததில் பலரும் தொகுதிக்கு தொடர்பில்லாத இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்களாக இருக்கிறாங்களே, இது பலன் தருமா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இங்கே சீமான் மோகன் தான் நீங்கள் தெரிஞ்சே தெரியாம கட்சி தலைமை சின்னம் தான் பேசப்படுது, விவசாய சின்னம். யாருன்னு நிறைய பேருக்கு தொகுதியில் போய் வேலை செய்ய ஆட்களே இல்லாத இடத்துலலாம் வாக்குகள் விழுந்தது. அதான் நாம் தமிழர் கட்சிக்கு. நகரத்தில் இன்னும் சொல்லப்போனால் வெக்கத்தை விட்டு பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன். நகரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதியில், குறிப்பாக நாங்கள் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி அந்த ஏரியாவில் நாம் தமிழர் கட்சி ஓட்டு கேட்டு வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் வாக்குகள் அந்த பூத்தில் விழுந்துக்கிட்டே இருக்குது. புரியுதில்ல உங்களுக்கு? இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிலைமை. 36 லட்சம் வாக்குகள் வந்ததுன்னா நிறைய இடத்துல பூத் ஏஜென்ட்டே போடலை. அப்போ போட்டவர்கள் வந்து என்ன ஆனார்கள்னு தெரியல. சில இடத்துல அப்படி நடந்திருக்கு. எங்கள் ஊர்ல இல்லை, எனக்கு தெரிஞ்ச 2 பூத்தில் இல்லை. புரியுதில்ல? வெளிப்படையாகவே பேசுவான், ஆனாலும் வாக்குகள் வந்தது இல்லை. இப்போ புதியவர்கள் பழையவர்கள் அப்படின்னு அந்த தொகுதிக்கு அறிமுகம் உள்ளவர்கள் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சின்னம் என்ன? அந்த சின்னம் தான் கட்சி தான். கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. சீமான் முகத்துக்கு தான் வாக்கு. சீமான் முகத்துக்கு நல்ல அந்த சின்னம், அந்த பிரச்சாரம், அந்த கட்சி, அதானே உங்களுக்கு. அந்த கட்சி, அந்த நோக்கம், அந்த சீமான் குரல், இதுதான் அங்கே வந்து இருக்க முடியும். வேட்பாளர்கள் அப்புறம் அடிஷ்னலாக அவர் அங்கே உழைச்சி அங்கே இருந்தார்னா, அறிமுகமாக இருந்தாருனாக்கா அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ நிறைய வேட்பாளர்கள் அந்த தொகுதியோட நல்லா பரிச்சயம் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறாங்க, பார்க்க முடியாது. அது ஒரு கூடுதல் பலமாக இருக்கும். இப்போ புதியவர்கள் வந்துட்டாங்க. இப்போ சங்ககிரியில் இருக்கக்கூடிய
ஆவடி புனிதாவா அந்த பாப்பா இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க, தொகுதி பரிச்சயம் இல்லை தான், அது எப்படி கொண்டு வந்து போடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ அங்கே ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு அந்த வாய்ப்பு அங்கே கொடுத்துட்டு, இதுவும் கூடுதலாக இருக்கிற வேலை செய்கிறவங்க அந்த வேற ஒரு பாசறை, மருத்துவ பாசறை, அப்போ இதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றப்ப இங்கே குருதிக்கொடை பாசறை இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இது சரி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவில் எத்தனை இதுக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு தெரியாது, நான் அவரெல்லாம் பின்னாடி சந்தித்து பேசுகிறேன். திடீர்னு அவர் பார்த்தாங்க, அவர் எத்தனை முறை சிறைக்கு அந்த அம்மா அங்கே லிஸ்ட்டு உட்காந்துட்டு அதில் எல்லாத்தையும் யாராருக்கு என்னான்னு பார்த்துன்னுக்குறாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு வருது, உங்கள் பக்கத்துலேருந்து தான் வராருன்னு நினைக்கிறேன் அவர். ஒன்றுமே இல்லை, 2 வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்து காரில் சீக்கிரம் வேக வேகமாக அங்கே அழைச்சிக்கிட்டு வராங்க. அடுத்த நாள் வேட்பாளர் அறிமுக கூட்டம் கொடுத்துட்டாங்க சீட்டு. சாதாரணமான ஒரு குடும்பம், போராட்டம் பண்ணியிருக்கிறாரா, சிறைக்கு போயிருக்கிறாரா, அவருக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த தொகுதி வேட்பாளர் செந்தில் நினைக்கிறேன் சொன்னார், என் குடும்பம் இந்த மாதிரி குடும்பம், நாங்கள் வந்து பறை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்த குடும்பம், நான் என்ன அந்த கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் மாற்றி, இதாண்டா சமூக நீதி, இதாண்டா சாதி ஒழிப்பு, உங்கள் கட்சியில் அந்த மாதிரி வர முடியுமான்னு திமுக நோக்கி கேட்குறாரு. ஆக அப்படி எளியவர்கள் வர முடியுது, காரணம் அந்த சின்னம், புரியுதில்லை உங்களுக்கு, ரெட்டை இலைங்கிற அந்த சின்னம். அந்த மாதிரி இங்கே வந்து இவர்கள் நிற்கிறார்கள், தொகுதி பிரச்சனை மாறி வருதுன்றதால இந்த சின்னம் இந்த விவசாய சின்னம் இதை பற்றி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த சீமான் முகம். அந்த கட்சி நாம் தமிழர்ன்ற கட்சி எந்த ஆளையும் கொண்டு வந்துடும், அதான் நோக்கம் அதில். சரி, அடுத்ததாக நேயருடைய கேள்வி. ஐயாவிற்கு வணக்கம், நான் காரைக்குடியில் இருக்கிறேன். எனது கேள்வி, அதாவது அவர் பேர் ஜெகன், எனது கேள்வி, அண்ணன் சீமான் அளவிற்கு தமிழை உயர்த்துவதற்கும் தற்போதைய காலகட்டத்தில் எனக்கு தெரிந்து யாரும் இல்லை. ஆனால் தற்போதுள்ள சோகால்டு தமிழ் அறிஞர்கள் யாரும் அண்ணன் சீமான் பெயரை சொல்வதே இல்லை. எந்த இலக்கிய பண்பாட்டு கருத்தரங்குகளிலும் அழைப்பதில்லை, ஏன்? இல்லை, இலக்கிய பண்பாட்டு கழகம் அப்படின்றதுனா அது திமுகவுடைய ஒரு அங்கமாக தான் இருக்கும் அது எப்பவுமே. இல்லைன்னா நீங்கள் இலக்கிய அப்படின்னு அந்த இலக்கிய தலைமை, இலக்கிய முகம், எழுத்தாளர் முகம், கலை பண்பாட்டு முகம்னு உங்களுக்கு வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளா, எவ்வளோ பெரிய ஸ்காலராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவலாக இருந்தாலும் உங்களை கண்டுக்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப்பில் ஒரு பாப்பா ஒன்று போட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஏதோ ஒன்று திடீர்னு இந்த பசங்கள்லாம் சேர்ந்து அதை ஏதோ கிண்டலுக்கு பேச ஆரம்பிக்க, அது அப்படியே நேராது, அது ஒரு முகமாக நிற்க டக்குன்னு தூக்கி ஒரு கருஞ்சட்டை கூட்டத்தில் நிற்க வச்சு பேச வச்சுட்டாங்க. ஒரு கட்டமைப்பு, அது இப்போ இன்டலெக்சுவல். புரியுதுல உங்களுக்கு? ரைட். ஆனால் இங்கே இன்டலெக்சுவலாகவே இருந்தாலும் கூட அவர் வந்து அன்டச்சபிள், தீண்டத்தகாத ஒரு நபர். அது திராவிடம் கட்டமைச்சு வச்சுக்கிற மிக கேவலமான ஒரு கட்டமைப்பு இங்கே காலங்காலமாக இருக்குது. அப்போ அறிஞர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் அவர் சொல்கிறது தப்பு. மாசோ விக்டர் இருக்கக்கூடிய அறிஞர்களை மிக பெரும் ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசன் ஒருத்தர் தணிக்கைத்துறையிலேருந்து நான் நிறைய முறை குறிப்பிட்டிருக்கேன், ரிசர்ச்சர், அவர் மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு புத்தகம் வரப்போகுது, நான் வெளியிட்டிருக்கிறாரு, தமிழர் மரபியல்னு சொல்லிட்டு. இங்கே ஒருத்தர் டுபாக்கூர், ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரி, அவர் ஐஏஎஸ்ன்றதுல டுபாக்கூர் இல்லை, அவர் எழுதின புத்தகம் பண்பாட்டின் பயணம். அதில் தமிழர்களும் வந்தேரிகள் தான், மெமோரியா கண்டன்லாம் ஒன்றும் கிடையாது. 1700 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வந்து நாடோடிகளாக, வேட்டையாடிகளாக தான் இருந்தாங்க, வேளாண்லாம் தெரியாது அப்படின்லாம் அவருடைய ஆய்வில் அந்த புத்தகத்தில் கொண்டு வராரு. அதுக்கு மறுப்பு சொல்லி மாசோ விக்டர் வந்துட்டு பக்ருலி முதல் சிந்து முதல் பக்ருலி வரைன்னு ஒரு புத்தகம் அவர் வெளியிட்டு அதில் நிறைய ஆவணங்கள் ஆதாரத்தோட கொடுத்தாரு. அவர் தமிழ் அறிஞர் இல்லையா? பக்ருலி முதல் சிந்து வரை, பக்ருலி முதல் சிந்து வரை அந்த புத்தகம் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அவர் வந்து அறிஞர் இல்லையா? உலகத்தில் இருக்கக்கூடிய மேம்பட்ட எல்லா ஆய்வாளர்களையும் மேற்கோள் காட்டி அவர்களுடைய ஆய்வுலேருந்து கொண்டுட்டு வராரு ஐயா மாசோ விக்டர். மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் பார்க்கல திமுக கூடாரத்தில், யாருமே பார்க்கல. ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன்றவர் மேம்போக்கான ஒரு ஆய்வாளரை நான் பார்க்குறேன். ஒரு ஆய்வு ஒரு இனம் குறித்து கொண்டு வரேன்னா மொழியியல், பண்பாட்டியல், அதுக்கடுத்தது புவியியல் வரணும், இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் வரணும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் தமிழ் வேர் சொல்லை பற்றி ஆய்வு இருக்கணும். இது எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். எதுவுமே அப்படி அவர் கொண்டுட்டு வரல. இப்போ திருநாவுக்கரசன் நான் சொன்ன பாருங்க, தேனியை சேர்ந்த பெரிய ஆய்வாளர் திருநாவுக்கரசு, அவர் ஒரே ஒரு விஷயம், இந்த பக்கம் வெறும் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு 17 ஏதோ ஒரு ஆயிரங்களுக்கு முன்பு தமிழர்கள் வந்து நாடோடிகளாக இருந்தார், வேட்டையாடிகளாக இருந்தார். அப்புறம் அவர் அந்த திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு ஆய்வில் கொண்டுட்டு வராங்க, 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு பூம்புகார் ஒரு மேம்பட்ட நகரமாக பண்பாட்டோடு இருந்திருக்கிறதுன்றார். 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு
ஒரு நகரமாக இருந்திருக்குன்னா அப்ப எவ்வளவு மேம்பட்ட நகரமாக தொழில் இருக்க ஒரு இருந்திருக்கும். நீண்ட சுவர் இருக்குது. அகழ்வாராய்ச்சி பார்க்கணும். ஆனா மத்திய அரசு அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு வரல. அது வேற விஷயம். கிடைச்சிருக்கிற தகவல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நகர நாகரிகத்தோடு இருந்திருக்கிறார்கள் அவங்க. ம், ம், ம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு 1200 முன்னாடி ஒரு 2000 கிமுக்கு முன்னாடி வந்து இத்தனை ஒரு 2000 வருஷத்துக்குள்ள பார்த்தா நாடோடிகளாக தான் இருந்து வர்றாங்க இவங்க. பண்பாட்டவர்கள் இல்லை. விவசாயத்தை வந்து கற்றுக்கிட்டவங்க தமிழ் 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடின்றார். அப்போ இது முரண்பட்ட ஒரு தகவலை அவர் சொல்ல வர்றாரு. இன்டலெக்சுவல் இங்கே இருக்கிறாங்க. ம், இன்டலெக்சுவல் இங்கக்கூடிய தமிழ் கட்டமைப்புன்னு பெருசாக வரல. இப்போ தான் நாம் தமிழர் கட்சின்னு வந்திருக்குது. ம், நாம் தமிழர் கட்சியில் தமிழ் மீட்சி பாசறைன்னு ஒன்று இருக்குது. ம். கார்த்திகை செல்வன் தான் அதில் இருக்கிறாரு. ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க சிறப்பாக. ம், தொடர்ச்சியாக அந்த மாதிரி நிறைய நடத்தணும். சரி. இந்த மாதிரி இன்டலெக்சுவல் எங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு நாம் தமிழர் கட்சி காட்டணும். அது தவறுது கொஞ்சம் நினைக்கிறேன். லேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே. கட்சி செயல்பாடு ஒரு இருந்தாலும் கூட ம், அடிக்கடி ஒரு பிரம்மாண்டத்தை இப்படி கொண்டுட்டு வரணும். எங்கள் பக்கம் இப்படி இன்டலெக்சுவல் இருக்காங்கன்னு. இப்போ மாசோ விக்டரை ஏற்கனவே வச்சு ஒரு நடத்துனாங்க நிகழ்ச்சி. ஆமா. இன்னும் மற்ற அறிஞர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விவாதம் இதுக்கே எதிராகவே ஒரு விவாதம் நடத்தலாம். ம். இந்த நம்ம புத்தகங்கள் தமிழ் மீட்சி பாசறையை கொண்டு வந்து இப்போ தொடங்கியிருக்கிறாங்க. சரி. 16 வருஷத்துக்குள்ளாரே ஒரு கட்டமைப்பு வந்து 2-3 பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ம், ம். இன்னும் நீண்ட காலத்துன்னு பார்க்குறப்ப அதெல்லாம் தக்க வச்சிருவாங்க. ம். அதனால் இந்த பக்கம் இல்லை அப்படின்லாம் இல்லை. அது அவருக்கு தெரியலன்றதால நம்ம சொல்ல வரோம். சரி. திமுகவில் இருக்கக்கூடிய அந்த அராஜகமான ஆக்கிரமிப்பு இருக்குல்ல, ம். அது எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளுகிறதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ஐயா எனது பெயர் ஜெயக்குமார், சென்னையிலிருந்து. ஈவேரா சிலரை கண்ணீர் துளி பசங்க என்று விமர்சித்ததாக சில பேட்டிகளில் நீங்கள் கூறியுள்ளீர்கள். அதன் பொருள் என்ன என்று விளங்கவில்லை. தயவு செய்து விளக்கவும். நன்றி. அவர் எங்கேயோ இருக்கிறாரு தம்பி. இதில் பொய்ப்புரை இந்த உரை அந்த உரையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. விளக்க உரை சொல்லுங்க. ஈவேராவுக்கு வந்து முழுக்க அவருக்கு வந்துட்டு திமுகவை திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்றதுக்கு அவர் வெக்கப்பட்டார். அவருக்கு திராவிட கழகம் இடையில முன்னேற்றம்னு மட்டும் ஒன்று வச்சுக்கிட்டாங்க. திருட்டு பசங்க. அப்ப இது பின்னேற்றமான வாயால வேற சொல்லணுமா நானு அப்படின்னு வச்ச பேர் தான் கண்ணீர் துளி பசங்க. 1949 திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட கழகத்தை எடுத்துக்கிட்டு அதில் முன்னேற்றம்னு ஒன்று நடுவில் சொருவி திராவிட முன்னேற்ற கழகம்னு அரசியல் கட்சியாக கொண்டு போன அந்த தேதியிலிருந்து 1967 திமுக அதிகாரத்துக்கு வந்து உட்காரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கண்ணீர் துளி பசங்க எதிர்த்தே அரசியல் பேசிக்கிட்டு இருந்தார். உங்கள் பேர் கண்ணீர் துளி பசங்க, எதுக்கு எடுத்தாலும் உட்காந்துட்டு அழுவாங்க. ஐயோ நீங்கள் இப்படி பண்ணலாமான்னு அழுகாட்சி பசங்க. அது நிறைய கடுமையாக தாக்கி இருக்கிறப்ப கோர்ட்டுக்கும் இதுக்குனாக்கா அவங்க அது ஒரு டைம் துக்ளக் ஷோ கூட சொன்னார். பக்கம் 21 கூட்டி கூட கொடுப்பானுங்க திமுக காரனுங்க. யார் சொன்ன? நான் இல்லை, எப்போ என்ன வந்துடாதீங்க. ஐயா பெரியார் வந்து இந்த மாதிரி திட்டுவார் திமுகவை. கண்ட பேர் இந்த மாதிரி விதவிதமாக வச்சு. ஆனால் ஒரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னதே கிடையாது. 67 அண்ணா ஜெயிச்சு ஒரு படம் தான். சரி, இவரை வந்து ஏதாவது ஒரு வகையில் சரண்டர் பண்ணி இவரை கொண்டுட்டு வரணுன்னு, நீங்கள் தான் தலைவர், நாங்கள் பொதுச் செயலாளர், உங்கள் இடம் காலியாகவே இருக்கிறது அண்ணா, இது உங்களுடைய ஆட்சி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அவர் மேலே பூ சுற்றணுன்னு அப்படியே குளிர்ந்து போயிட்டார். அவ்வளோதான். அப்புறம் அந்த கண்ணீர் துளின்றதை மட்டும் தவிர்க்க ஆரம்பிச்சு கண்ணீர் துளின்றதுக்கு இதுதான் அர்த்தம். திமுகனுடைய ஒரிஜினலாக வச்ச பேர் பெரியார் கண்ணீர் துளி பசங்க. சரி, அதை தான் நம்ம சொல்லலை. அதை அந்த தம்பிக்கு இது வரலாறு தெரியல, அதனால கண்ணீர் துளி பசங்க என்கின்ற திமுக அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் அது வந்து. சரி, அடுத்தது இது கொஞ்சம் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நான் கொஞ்சம் சுருக்கி கூட சொல்ல முயற்சி செய்கிறேன். தமிழ் தேசியம் என்பது விஜய் என்ற தமிழனை எதிர்ப்பதா, திராவிடத்தை எதிர்ப்பதா? விஜயின் பனையூர் பங்களாவில் தான் தமிழ் தேசியம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது திராவிடத்தின் துருப்பிடித்த கரங்களில் தமிழ் தேசியம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சுருக்கமாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க விஜயை மட்டும் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பேரு என்ன ஊர்னு சொல்றாரு. இவர் பேர் வந்து கண்ணன் நாடார், மாப்பியில இருந்து, மத்திய பிரதேசம் போல இருக்கு, அங்க இருக்காரு. கேள்வியெல்லாம் சரியான கேள்வி தான். இப்போ விஜயை மட்டுமே எதிர்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நானே நம்ம ராவணாவுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் அந்த கேள்வியை வச்சிருப்பேன். சிங்கமாகவும் புலியாகவும் பேசப்பட்ட அரசியலில் மத்திய அரசு அன்னைக்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, தென்னகத்தில் மிகப்பெரும் ஒரு ஆளுமைகளாக பார்த்த 2 பேர், ஒன்று கருணாநிதி, ஒன்று ஜெயலலிதா. உண்மையிலே தெரிஞ்சோ தெரியாமலோ அது எது பற்றி எடுத்தாலும் விமர்சனம் ஆயிருந்தாலும் இந்த 2 ஆளுமைகள் போன படம் தான் தமிழ்நாட்டினுடைய மொத்த சீர்கேடும் உள்ளே வந்து பாயுது. அது முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள பார்த்து ஒரு தடுப்பு சுவராக தான் பார்த்தாங்க. 1000 விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூடாது. புரியுதில்ல? அப்போ இங்கே வந்து
அந்த 2 சிங்கமும் புலியுமாக இருந்த அந்த 2 ஆளுமைகளை எதிர்த்து அரசியல் செய்த சீமான் இன்று விஜயோட மட்டும் அரசியல் செய்கிறீங்களே ஏன் அப்படின்ற கேள்வி அப்படி பேசப்படுதுன்னு கேள்வி கேட்டேன். அப்போ அவர் சொன்ன பதில் அதுதான் நம்ம இதுலேயும் இருக்குது. என்கிட்ட அது விமர்சனம் நானே பல முறை அதை கேட்கும் போது அவர் சொல்கிற பதில், விஜயையும் சேர்த்து தான் எதிர்க்கிறோம், விஜயை மட்டுமே எதிர்க்கலாம், அதுதான் உங்கள் புரிதல். அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சினிமாவில் இருந்துட்டு ஒருத்தன் வந்தால் நேராக அதிகாரத்துக்கு போயிட முடியும், மக்களை நோக்கி போகாமல் மக்கள்கிட்ட போராட்டங்கள் நடத்தவும் இப்போ இவரும் சினிமாவில் இருந்து தான் வந்தார். ஆனால் 16 வருஷமாக எந்த போராட்ட களத்தையும் மக்கள் போராட்ட களத்தை தவிர்த்துல அந்த மக்களோட போய் நின்று இருக்கிறார். அப்படி எதனா நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்களா? இல்லை. அதான் கேள்வி. அதை தான் அங்கே விமர்சனம் வைக்கும்போது அது விஜயை மட்டுமே பேசுறதால சில நபர்கள் வந்து பேசுகிறாங்க. அதுதான் ஒரு விமர்சனம். உங்களுக்கு சீமானி அவரு தமிழன் தானே, தமிழன் தான் துப்பாக்கி சூடு நடத்துகிற ஸ்டெர்லைட்டில், ஒத்துக்க முடியுமா? அதை வருதில்ல விமர்சனம் இருக்குங்க. தமிழன் சொல்லிக்கிட்ட கருணாநிதி தான் இனத்தையே அழித்து முடித்தார். அவர் பிற மொழி அப்படின்றது வேற, தன்னை ஒரு தமிழனாகவும் முத்தமிழனுக்கு அறிஞனாகவும் தமிழ் இனத்தின் ஒரு பெரும் அடையாளமும் காட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இனம் அழிக்க முடிஞ்சது. பிரச்சனை அங்கே இருக்கிறது இல்லை, இந்த நோக்கத்தோடு யார் இருக்கிறாங்க அதுதான் கேள்வி. இப்போ அவர் வந்து இந்த நோக்கத்தோடு தான் நீ இப்படியாக இருந்து திடீர்னு வந்தோடனே உனக்கு முதலமைச்சர் நாற்காலி எப்படி வந்துடும் தம்பி அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கரெக்டு, அதை தான் கேட்குறாரு. நீ மக்கள் பிரச்சனைக்காக வா, மக்களோட நின்று என்ன மாதிரி நின்று பேசி எல்லாத்தையும் செய்யி, அப்புறமா உன்னை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க, எல்லாமே சரியாகும். நீ திடீர்னு வந்துட்டு நேராக முதலமைச்சர்னா எப்படி? அப்போ அது வந்து சீர்கெட்ட ஒரு அரசியலாகத்தான் இருக்கும், அதற்கு அனுமதிக்க கூடாது, அதை நம்ம அம்பலப்படுத்தணும்னு பார்க்கணும், அவ்வளோதான். முடிச்சுட்டு நீக்கி கூட வந்து திமுகவுக்கு எதிரான பேட்டியை கொடுக்குறாரு, திராவிட கட்சிகளுக்கு எதிரான பேட்டி கொடுக்குறாரு, மத்திய அரசு மோடி ஏற்று ஒரு பேட்டியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டிருக்குது. பேட்டி 3/4 மணி நேரம் பேட்டியில் ஒரு இடத்துல ஒரு விஜயை பற்றி பேசுறதை மட்டும் எடுத்து போடல. 2 விஷயம் இருக்குது. நல்ல கேள்வி கேட்டார். திராவிட ஊடகங்கள் பெருத்து போயிருக்குது. மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய பிரதான ஊடகங்களும் யூடியூப்புகளும் பார்த்தா ஒரு 200க்கு மேலே பெருத்து போயிருக்குது. அவருடைய ஒரு ஒற்றை நோக்கம் என்னன்னா, இந்த திமுக மீது கலங்கம் வரக்கூடாது, மடை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ திமுக மீது எது மேஜராக இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. பத்திரிக்கையாளர் குவாரியை கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறது ஒன்று, கனிமவள கொள்ளை திருட்டு பல லட்சம் கோடி, அது ஆமாம் அம்பலப்படுத்த போகிற பத்திரிக்கையாளர் அடித்தது மிகப்பெரிய குற்றம். அது ஒரு நேஷனல் இஷ்யூ. அது ஏன்னா ஒரு துரும்ப கொடுங்க ஆசையில் நம்ம இங்கே வேற ஒரு விஷயத்த மடமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மடமாற்றத்துக்கு சீமான் விஜயை பற்றி ஒன்று சொல்லிட்டாருன்னா 200 சேனல்களுக்கு மேலே இருக்குது இல்லை, சேர்ந்து அந்த விஷயத்தை எடுத்து பெருசு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவருக்குள்ளார திமுக விமர்சனம் பண்ணதும் வரல, மோடி அரசு விமர்சனம் பண்ணதும் வரல, மற்றதும் வரல. இந்த ஒரு விஷயம் விஜய் விமர்சனம் பண்ணுறாருன்னு அந்த திராவிட இது எப்படி அந்த பிம்பங்கள் மேம்படுத்துதோ அதையே தான் இவரும் கேட்குறாரு. அது ஒன்று மட்டும்தான் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. தமிழ் தேசியத்திலே சில பேர் வந்துட்டு விஜயை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாருன்னா விஜயை தாண்டியும் பேசிட்டு இருக்கிறது ஏன் உங்கள் கவனத்துக்கு வரல? அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் திமுகவுக்கான ஒரு அந்த நிலைப்பாட்டில் உங்கள் புத்தி இருக்குதான்னு நம்ம கேட்குறோம். திமுகவுக்கு அதுதான் நம்மளை பற்றி, நம்மளுடைய கொள்ளைகளை பற்றி, நம்மளுடைய 5 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன செய்துன்றதை பற்றியும் இல்லாமல், இத்தனை போராட்டங்களை நம்ம நசுக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத பற்றி இல்லாமல், லட்சக்கணக்கான மக்களுடைய குடி பிரச்சனை தீர்க்காமல் இருக்கிறதுன்றதை பற்றி இல்லாமல், சாலைகள் போட்டோன்றத பேரில் போடாமையோ கொள்ளடிச்சதுன்ற பேரில் இதெல்லாம் மக்கள் பேசுபொருளாக்கிடக்கூடாது. சீமான் விஷயத்தை மட்டும் பேசிக்கிட்டே இருந்துடணும். அவர் பி டீம், அவர் இந்த டீம், சீமான் விஜயை திட்டுகிறார், சீமான் அவரை திட்டுகிறார், சீமான் இப்படி சொல்லிவிட்டது சரியா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் திமுக தரப்பில். என்னன்னு அப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு பேசு பொருளாக மாற்றி இதுதான் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மடைமாற்றம். இது எல்லாமே அந்த மடைமாற்றத்தில் தான் இதெல்லாம் வருது. அப்போ சீமான் விஜயை மட்டுமே பேசலாமான்னு விஜயை மட்டுமே பேசலாம் அப்படின்றத நம்ம கொடுத்த பதில் அதான் அவர் சொல்ல வர. இப்போ இந்த கேள்வி ஏன் திருப்பி எழுகிறதுன்னா, ஆரம்பத்தில் விஜய் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வரும்போது அன்பாக அரவணைத்து ஆதரவு தந்தவர் அண்ணன் சீமான். அன்னைக்கு அவர் வந்து பெரியாரை தூக்குவார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லலை. 2-3 முறை நான் அதை பர்சனலாக பேசும்போது அன்றைக்கி அந்த கேள்வியில் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் கேட்கும்போது அதை சொல்கிறாரு. சேர்ந்து பண்ணுவோன்ற நினைப்பெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசி இருந்திருக்கிறாங்க. ஒரு நீண்ட கார் பயணத்தில் பேசி போனாங்க. நம்ம ராவணாவிலே ஸ்கூப் நியூஸ் மாதிரி உள்ள சொல்லியிருந்தோம். இப்படிலாம் பேசிட்டு இருந்தா. அன்னைக்கு பெரியார் இந்த மாதிரியான விஷயம்லாம் அவர் பேசவே இல்லை. திடீர்னு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு அஜெண்டா அவருக்கு மேல் இடத்துலேருந்து அதை வந்து உள்ள நுழைச்சி அதை வந்து ஒரு அரசியல் இருக்கிறப்ப தான் நம்ம வாழ்த்திட்டு வேற ஒரு நிகழ்ச்சியில் அன்றைக்கி ஏதோ இருக்கிறோம். திடீர்னு அவங்க மாநாடு முடிஞ்சு திரும்பி பார்த்தா தான் இவரையே வந்து கிண்டல் பண்ணி பேசியிருப்பார். கத்தி பேசிட்டாக்கா எல்லாம் சரியாயிடாது.
அப்புறம் இதெல்லாம் பார்த்தாக்கா முதலைகள் வாழும் குளம். இந்த பெரியாரை வந்து நம்ம போட்டு புதைச்சுன்னு இதோட முடிச்சுன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறப்ப அதை தூக்கிட்டு வருது இன்னும் ஒரு பெரிய பேரழிவுல்ல. அப்போ தான் யோசிக்கிறார், ஆஹா ஒரு நம்ம முன்பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம், முதுகுக்கு பின்னாடி இந்த ஈவராவை கட்டிக்கிட்டு வருவான்னு தம்பியை பார்க்கவே இல்லை. சரி, திருப்பி பார்க்க போய் வெளியில் வரும்போது தான் நம்ம அதை எதிர்க்கிறோம், வேறு வழி இல்லை. இது இன்னும் அதே திராவிட கட்சியில் இன்னொரு விஷயம், அதே தான் திரும்ப தூக்கிட்டு வரும். இந்த ஈவராவை தூக்கிட்டு வரதுல தமிழ்நாட்டுக்கு என்ன பலன்? அடுத்தது நீ செய்யக்கூடிய அரசியல் இது வரைக்கும் எத்தனை போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு இதுதான் எதிர்க்கிறோம். இது எப்படி தவறுன்னு கேட்குறீங்க? அவரை மட்டுமே எதிர்த்துட்டு இருக்கிறதா எப்படி தோணுங்க? நீங்கள் அதாவது ஒரு கும்பலுக்கு சீமானை பேசியாக வேண்டும்னே ஒரு வேண்டுதல் இருக்குது, அது யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அது திமுகவினுடைய எந்த ஒரு மேஜரான விஷயமும் வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது, வெளியில் பேசு பொருளாகிடக்கூடாது, விவாத பொருளாகிடக்கூடாது. அப்போ அந்த சீமான் செய்கிற இந்த விஷயங்களை மட்டுமே எக்ஸ்போஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தால் இதில் யாருக்கு லாபம்? திமுக தரப்புல இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா இல்லை இங்கே இருக்கவங்களே பேசுகிறாங்கன்னு சொல்லி? தமிழ் தேசியத்தில் வந்து 2-3 ரகம் இருக்குது. புரியல? திமுக தமிழ் தேசியம் ஒன்று இருக்குது, அதிமுக தமிழ் தேசியம் ஒன்று இருக்குது, சீமான் தமிழ் தேசியம் ஒன்று இருக்குது. இது எல்லாமே இல்லாமல் இன்னொரு தமிழ் தேசியம் இருக்குது. அப்போ நீங்கள் இது அவங்க சார்புக்குன்னு அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இல்லை, இது விஜய் சொல்கிற மாதிரி தீய சக்தி தூய சக்தின்னு சொல்கிற மாதிரி இல்லை, இருக்குது சக்தியிலே பல சக்திகள். அப்படி இருக்கப்ப அது மக்கள் முடிவெடுக்கணும், பார்க்குறவங்க பேசணும். நீ ஒரு கட்சி அரசியல் அடையாளத்துக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் வெளிப்படையாக கேட்குறேன், எனக்கு சீமான் மேலே விமர்சனம் நிறைய இருக்குது, இருக்குதானே? இருக்கு. உங்ககிட்டையும் பேசியிருப்பேன். அவர் இருக்கும்போது நான் கேட்டது, நீங்கள் என் கூட இருக்கக்கூடிய கலைஞர் நீங்கள் உள்ளிட்டவர் நான் அவர்கிட்ட சமயத்தில் பேசிடுறது நீங்கள் பார்த்துருக்கீங்க நேரடியாக. இங்கே மேடையில் கேள்வி கேட்டதும் அப்படி கேட்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பட்டுன்னு முகநூர்லையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு கட்சி தமிழ் என்ற ஒரு அடையாளத்தோடு வரும்போது அதை வளர்ந்து வர்றதை நான் கெடுக்கக்கூடாதுன்னு இருக்கேன். சரி, சீமான் வேணாம், ஒழிஞ்சிட்டோம், அவன் இது சரியில்லை, அவன் இப்படி பேசக்கூடாது, அவன் எவரை ஆதரிக்கிறான், அவன் ஆதரிக்கிறான், இவங்களுக்கு சீட்டு கொடுத்து தப்பு, அவங்க சீட்டு கொடுத்து சரி, நான் எல்லாம் மென்டல் மாதிரியே கத்திக்கிட்டு இருந்தேன். யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவேன்? சொல்லுங்க, யாருக்கு ஓட்டு போடணும்? எல்லாம் பேசிட்டோம், சரியில்லை சீமா, சரியில்லை, சுத்தமாக சரியில்லை, வேணாங்க. யாருக்கு? அதிமுக போட சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று தொடங்கி கொண்டுட்டு வந்து நடத்திட்டு இருக்கணும்? இத்தனை லட்சம் பேர் அதுக்காக வேலை செய்யணும். பெரிய பாதிப்பு, வாக்கரசியில் அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். யாருக்கு ஓட்டு போடணும்? இதே கேள்வியே ஒரு டைம் ஐயா பே மணியரசன்கிட்ட உட்காந்து பேசும்போது நாங்கள் பேசுகிறோம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் எல்லா கருத்தியல் போராட்டம் எல்லாம் சரிதான், எல்லாம் ஓகே தான், இயக்க அரசியலாக இருக்குது ஐயா. நம்ம உலகம் பேசிக்கிட்டே வரோம். தேர்தல் நேரம்னு ஒன்று இருக்குது இல்லை, அவன் ஜனநாயக கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கு ஓட்டு போடுவான்? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், நாங்கள் புறக்கணிக்க சொல்லுவோம். நீங்கள் சொல்லிட்டா எத்தனை பேர் புறக்கணிப்பாங்க? புறக்கணிக்க. ஆனால் உங்களை பிடிக்குது, எனக்கு புரியுதில்ல, உங்களை பிடிக்குது, நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவோம். நீங்கள் புறக்கணின்றீங்க. அந்த பாதை ஜனநாயக, இந்த தேர்தல் பாதையே சரியில்லை, அது வேறு விஷயம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்கணும். அப்போ அவர் சொல்ல வரப்போ அதில் ஒரு சங்கடம் எனக்கும் இருக்குதாங்க. ஆனால் அந்த கேள்வியாக வச்சுருக்கேன். அதே தான் இப்போ இங்கே வந்து பொறுத்துறேன். கேள்வி சரியான விஷயம் தான் பேசிடுவோம். இதை எல்லாமும் சரியில்லை. ஏகலைவன் கூட அவர் பேசுறது சீமான் சரியில்லை. ராகவேந்திர பன்னீர்செல்வத்துக்கிட்ட அவர் வந்து இவர் நிறுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்தது சரியில்லை. இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு, அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சரி. இங்கன்னா மட்டும் உங்களுக்கு அப்படியே பிடிச்ச மாதிரி நேராக நிற்கணும்னு ஒரு இத்தனை ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம் இந்த கேள்வியெல்லாம் முன்னாடி இப்படி கேட்டிருக்கிறோமா நம்ம எப்பயாவது? இதே தமிழ் தேசிய இயக்கங்கள் எத்தனை இருந்ததுங்க. அங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு அந்த கும்பலுக்கு எல்லாமே ஓட்டு போட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கே மட்டும் தூய்மையாக அப்படி வரணும், நேராக அப்படி வரணும்னா அது எப்படி? அது குறைபாடுகள் இருக்கும். ஒரு பெரிய கட்சின்னு வரும்போது 1000 உள் முரண்பாடு இருக்குது, வெளி முரண்பாடு இருக்குது. திமுகவில் ஒன்றும் அப்படியே வந்ததில்லையே உங்களுக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், கொடூரமான தாக்குதல் அவங்களுக்குள்ளார அண்ணா எதிர்க்கவே நடந்திருக்கு. சட்டையை கிழிச்சின்னு மண்டியெல்லாம் உடச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்தது. 32 கோஷ்டி 32 பத்திரிக்கை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கண்ணதாசன் ஒன்று, கருணாநிதி ஒன்று மேஜர் இதில். கருணாநிதி எதுவும் விமர்சனம் பண்ண, கருணாநிதிக்கு கண்ணதாசன் எதுவும் விமர்சனம் பண்ண, 2 பத்திரிகைகள் எடுத்துன்னு போகிறாங்க, 2 டீம் உட்காந்துங்குது. இந்த டீம் வீம்புக்குன்னு அங்கே கொண்டு போய் கொடுக்குது. வண்ணாரப்பேட்டையில் நடந்தது. இந்த டீம் இங்கே கொண்டு போய் கொடுக்குது. அவ்வளோதான், சண்டை பற்றிச்சு, சட்டையை கீழ்ச்சின்னு மண்டையை உடச்சுன்னு இருக்கிறாங்க. தம்பிகளே, தோழர்களே, இதற்காக நம்ம இருக்கிறோம், நம்மளை எதிரிகள்னு கதறாரு அண்ணாத்தர. ஒன்றும் நடக்கலை. சண்டையை முடிச்சு அடித்து ஓஞ்சிக்கிட்டு தான் உட்காடுறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்க முரண்பாடு இல்லாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அது வேணும்னு அன்றைக்கி காங்கிரஸுக்கு எதிராக அதை நிறுத்தினாங்க எல்லாருமே. நீ அந்த நோக்கம் இல்லை, விமர்சனம் பண்ண ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அதுதான் பிரச்சனை.
அவர் நான் இன்னைக்கும் தூய்மையானவர்கள் நாம் தமிழர்கள் யாரும் அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் நிறை இல்ல, குறைகள் அரசியலுக்கு சில சமரசங்கள் ஏற்படுத்தி தான் ஆகணும். ஆகும். எல்லா கட்சியும் செய்தாகும் தான். நீங்கள் புரட்சிகர கட்டமைப்பு இங்கே பண்ண முடியாது. புரியுதில்லை உங்களுக்கு? நிறைய தோழர்கள் வெளியில் இருக்கவங்க கூட என் மேலே விமர்சனம் வைக்கலாம். நிறைய பேர் கற்றறிந்த தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க அந்த வெளியில் இருந்துக்கிட்டு பார்க்குற அந்த பார்வைக்கும் உள்ளே இருந்துக்கிட்டு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விமர்சனம் இருக்கிறதா இருக்கிறது, சில விஷயங்கள் சரியில்லையா சரியில்லை, எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. இப்ப நாம் தமிழ் தேசியத்திற்கு பிரதான எதிரியா திராவிடம் இருக்கு, திமுக இருக்குது. அதை அடித்து ஆடாம அதுக்கு மெழுகு போல மயிலிறகு போல மயிலிறகு மாதிரி இன்ன வரைக்கும் இல்லையா? அதை தான் சொல்லிட்டேன். நீங்க இதை மட்டுமே எடுத்து, இது ஒரு தேவை இருக்கிறது திராவிட லாபி ஊடகங்களுக்கு. இவ்வளவு இருக்குது பெருகி போய் அவங்க அதை பாதுகாப்பாக பார்க்குறாங்க. எந்த ஒரு வீச்சும் திமுக மீது வந்து விழுந்துடக்கூடாது, கலங்கமாயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு அதாவது திமுக தரப்பை சார்ந்தவர்கள் எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு அண்ணன் சீமானவர்கள் போய் பார்ப்பதும் அதற்கு ரிவ்யூ சொல்வதும் இதெல்லாமே நமக்கு தேவையா? அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம ராவணாவிலே பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் முதல்ல வந்து அந்த நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அந்த வரலாற்று பிழையோடு நம்ம தான் சரியாக கீழ்ச்சி தொங்க விட்டுருந்தோம். அதுக்கு 13 நாள் கழிச்சு அவர் அந்த படத்தை ஒரு அழுத்தத்தின் காரணமாக பார்த்துருக்கலாம், நமக்கு தெரியாது. திரைப்படத்துறைக்குள்ளே இருந்ததாரு, நீங்கள் நண்பராக இருந்திருப்பீங்க, அது சரி. அந்த முகத்துக்காக வேண்டி போய் சொல்லியிருக்கலாம். அங்கே தான் அந்த சமரசம்ன்றது இருக்குது. அங்கே தான் அந்த விமர்சனத்தையும் அவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு தான் ஆகணும். அதை எல்லாரும் ஒரே பார்வையில் இருக்க மாட்டாங்க. எனக்கு பிடிக்கல, நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சமரசம் வேணும் தான் அண்ணனுக்கு, ஒரேடியாக பகைச்சிக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது இதுதான் முரண்பாடு, இதுதான் உள் முரண்பாடுன்றது, இதுதான் விமர்சனம். இதுக்கு மத்தியில் அதை கொண்டுட்டு வரணுங்க. சுத்தமாக நீங்கள் சிறைச்சிட்டு போயிடக்கூடாது. இல்லை சரி, பார்த்துட்டாரு, தவறு எனக்கு தோணுது, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அவர்? இல்லை, அவர் சொன்ன அந்த பதில், அந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தானே. பார்க்க வேணாம், எல்லாம் பதிவு போட்டு நாங்கள் எல்லாம் இங்கே தமிழ் தேசியம் பேசுறவர்கள் எல்லாம் வேணான்றோம். நாம் தமிழர் கட்சியிலேயே நிறைய பேர் ஏற்று பதிவு போட்டுருந்தாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவர் சொல்கிறது சொல்லிட்டு தான் இருப்பார், நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தம்பி. நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அந்த கூரை மட்டுமே வச்சு அவர் குத்தி கிழிக்கிறது இருக்குல்ல, அது முரண்பாடுன்னு சொல்லுவார். அது ஆல்டர்னேட்டிவ். நீங்கள் வந்து நிற்க போகிறீங்களா ஒரு கட்டமைப்பு எடுத்துக்கிட்டு? நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு கட்சி நாளைக்கு ஆரம்பித்து இப்படி ஒரு 36 லட்சம் வாக்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக அப்படின்னு சொல்லலாம். திராவிடம் மாதிரி கட்சிகள் வளர்ந்த விதம் வேறு. மொழி இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிராந்தியத்தில் வர்றப்ப நசுக்கிக்கிட்டே இருந்தது தேசியம். ஒன்று நக்சலைட், ஒன்று நக்சல் பாரி, ஒன்று இப்படிலாம் சொல்லி கூறுகள் மொத்தமாக சிதைச்சி போயிட்டே இருந்தது. அதுலேருந்து தப்பிப்பதுக்கு ஒரு அரசு தமிழ் தேசியம். நிறைய முரண்பாடு இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. குறை இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அதை தாண்டி ஓட்டு அரசியல் இப்போ தான் வந்திருக்குது. ஆளானப்பட்ட ஆதித்தனார் மிகப்பெரும் பிக்ஷாட், மிகப்பெரும் பணக்காரரு, அவரே ஒரு நெருக்கடி முடியாமல் போய் விட்டுறாரு. அது அந்த அளவுக்கு இல்லாமல் நின்று இந்த அளவுக்கு கொண்டு வந்ததில் என்ன குறை இருக்கும், காலப்போக்கில் எல்லாம் சரி பண்ணணும். அதுக்காக இப்போயே முடிச்சுட்டு திமுக திரும்ப ஓட்டு போடுங்க. எல்லாம் திமுக கொஞ்சம் பேர் ஓட்டு போடுங்க. அப்படி தமிழர் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, அவர் தமிழர். அப்புறம் எதுக்கு இந்த கட்டமைப்பு? அப்புறம் எதுக்கு இன அழிப்பின் பேரில் இப்படி வந்த இந்த கட்சின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் அரசியல் பேசணும்? சரிதான். இன அழிப்பால் தான், அந்த வழியோட தான் நான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு எதுக்கு நீங்கள் தொடங்கணும், நான் தொடங்கணும்? புரியுதில்ல? எல்லாம் ஒரு இரவில் விவாதம், ஒரு நாளைக்கு நம்ம விரிவாக பேசுவாங்க. அதான், எல்லாம் ஒரு இரவில் மாறிடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அது பார்ப்போமையா அடுத்த வாரம் ஏகாவுடன் ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.